எந்த பாம்பை போட்டு என்னுடைய தந்தையை அவமதித்தாயோ அதே மாதிரி அதே பாம்பின் மூலமாக 7 நாட்களில் அரவம் தீட்டி இறக்க கடவுள் சொல்லக்கூடிய சாபத்திற்கு ஆளாகும். காரணம் என்ன அப்படின்னா ஆத்திரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தை செய்ததன் காரணமாகத்தான். அதை நிதானமாக எதையும் மேற்கொள்ளணும் அப்படின்றத நம்ம இந்த விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். தானத்துல சிறந்தது ஒண்ணு அன்னதானம் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த அன்னதானத்தை கூட பண்ணாதவன் தான் கொடைவள்ளல் கர்ணன் என்று சொல்லக்கூடாது இல்லையா? அன்னதானமும் பண்ணல, ஆயுத தானமும் பண்ணல. யாருக்கு ஆயுத தானம் பண்ணல? அபிமன்யு. அபிமன்யு கேட்கும் பொழுது ஆயுதத்தை கர்ணன் கொடுத்தானா பார்த்தா கிடையாது. அதே மாதிரி கர்ணனுடைய வாழ்நாள்ல அன்னதானமும் பண்ணது கிடையாது. இருந்தாலும் இறந்ததற்கு பிற்பாடு கர்ணனுக்கு அந்த பசியாகப்பட்டது இருக்கும் பொழுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பதான் சொன்னாங்க, எத்தனையோ வகையான தானங்கள் செய்திருந்தாலும் நீ அன்னதானம் செய்யல. இருந்தாலும் அன்னசத்திரம் இருக்கக்கூடிய இடத்தை ஆள்காட்டி விரலின் மூலமாக காண்பித்ததன் காரணமாக அன்னதானம் செய்யக்கூடிய அந்த பலனாகப்பட்டது ஆள்காட்டி விரலுக்கு இருக்கு. ஆக தீரா பசியை இந்த ஆள்காட்டி விரலாகப்பட்டது தீர்க்கும் அப்படின்னு கர்ணனுக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சாங்க. இந்த மாதிரி நிதானமும் ரொம்ப வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க தேடி வந்தமா இங்க இல்ல அப்படின்றதான் உண்மையான 3 குங்கையோடு பிறந்த அன்னை மீனாட்சிங்க சிவபெருமான பார்த்த உடனே தலை குனிஞ்சு தன்னுடைய வெட்கப்பட்டதுனாலதான் அந்த 3வது கொங்கையும் வருது. ஆமா சரிங்களா? அப்படி கதைகள் இருந்தாலும் கூட நீங்க சொல்றது எப்படி தெரியுமா? பந்தமான மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லாம மல்லியே நீ வம்பு பண்ண இல்லாதம்மா உங்க பேச்சா நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்கிட்ட 3 பேர் ஒரு பிள்ளைய பார்த்த உடனே கட்டுனா இவ்வளவு தாண்டா கட்டணும் அப்படின்னு என்ன பண்ணாரு? 3 பேர் நினைக்கிறேன் இந்த பெண்ணும் பார்க்க அழகுல அழகு அப்படிப்பட்ட அழகு இருக்காங்க, அழகுல அழகு இப்படி அழகு இப்படிப்பட்ட அழகுடைய பெண்ணை திருமணம் செய்யணும் 3 பேர் பார்க்கிறேன். அப்படி 3 பேர் பார்த்த உடனே இந்த அழகு இவ்வளவு அழகா இருக்காரு. ஒரு நாள் அந்த பெண்ணை அழகப்பட்ட என்ன பண்றா? அப்ப அந்த நிலையில இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்காக என்ன பண்றா? ஒருத்தன் வந்து சன்னியாசியா போறான். இந்த பெண்ணை இல்லையே நம்ம என்ன வாழ போறோம்? அப்ப சன்னியாசியா போற ஒருத்தன் இன்னொரு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா போற வழியில யாகங்களை கத்துக்கிறான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா யாக சாலையில அதாவது இறந்த உயிரை மறுபடியும் மீட்டை கொண்டு வருவதற்கான யாக சாலை
கேட்டீங்கன்னா அந்த வித்தியை கத்துக்கிறான். இன்னொருத்தி என்ன பண்றான், இவெல்லாம் போயிட்டா இவன் மூணு பிறகு நம்ம வேணா வாழ போறான் அப்படின்னு அவன் இருந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருந்தான். அப்படி 3 பேர் படுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த 3 பேர்ல என்னதான் இருந்தாலும் அதே இடத்துல இருந்தா பாத்தீங்களா, இந்த எத்தனை போனாலும் போயிட்டு போறான். இப்படி போனாலும் கூட இந்த இடத்துல இவன் இருந்த இந்த இடத்துலயே நம்மள என்ன இப்ப அப்படி கதையை சொன்னா அப்படி சொல்லுங்க. கதையை தான் சொல்றேன். இவன் என்ன 3 பேர் நினைச்சாங்க இல்லையா, கட்டணை இவனை தானே கட்டணும் அப்படின்னு கையை ஒடிச்சே விடுவேன். கதை இல்லம்மா, கதையை சொன்னா அங்க பாத்துருங்க. அதை இவன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கதை சொல்றது யாருக்கு சொல்லிட்டு இருக்கு? எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த இடத்துல எனக்கு தெரியுமா? ஆமா. சரி சொல்லுங்க. உங்க அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்குதா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால அந்த இடத்துலயே இந்த இடத்துல அந்த இடத்துல படுத்து இருந்தா பாத்தீங்களா, அப்படி படுத்து இருந்தது போல இந்த இடத்துல ஏன் நின்றுகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நின்று என்னுடைய வேலையை சாதிக்கணும், என்னுடைய நிலையை சாதிக்கணும். இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா மாலை வந்து சரியான நேரத்துல, அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல பிடிக்கணும். அப்படி பிரம்ம முகூர்த்தத்துல பிடிச்சாக்கா இவளைத்தான் கட்டணும்னு அவன் தெரிஞ்சிருக்கிறான். ஆமா, ஒருத்தைய கட்டிட்டான், திருமணம் முடிஞ்சிருச்சு, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கதை சொல்றேன். உங்களுக்கு திருமணம் பத்தி பேசினாதான் பிடிக்குது. புதுசா கல்யாணமான ஒரு புதுமண தம்பதி, இவனுக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா இவன் என்ன நினைக்கிறான், எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகங்களுடைய பார்க்கலாம் பொண்டாட்டிய. விளங்குமா? கணவன் மனைவிக்குள் சந்தேகம் வரலாமா? அதுல என்ன சந்தேகம், திருமணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்ன சொல்றீங்க? என்ன சந்தேகம் தெரியுமா? இந்த புதுசா திருமணமான பிள்ளைகளை எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு 5 வருஷம் இல்ல 1 வருஷம் கழிச்சு நடக்கிறதே வேற. ஆனா திருமணத்திற்கு முடிஞ்ச புதுசுல எப்படி இருப்பாங்க அப்படின்னா அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, அமைதியாவே இருப்பாங்க. இத பார்த்துட்டு இந்த புதுசா திருமணம் முடிஞ்சவங்க இருக்கா பாத்தீங்களா, அவன் என்ன தெரியுமா நினைச்சிருக்கான், என்னடா நம்ம பொண்டாட்டி யாரு எதை கேட்டாலும் அமைதியாவே உட்கார்ந்து இருக்கிறான், ஒருவேளை இந்த பிள்ளைக்கு காது கேட்காதோ அப்படின்னு இவனுக்கு ஒரு சந்தேகம். இந்த புருஷன்காரனுக்கு. ஏண்டா நான் கேட்கிறேன், கல்யாணமாகி 2 நாள் ஆச்சு, இனிமே அவன் அதை நான் கேட்கிறேன். ஏன்டா என்ன கேட்கிறேன்? உங்களை போய் கேட்கிறேன். நான் கதையில சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கல்யாணமாயி 2 நாள் ஆச்சு, இனிமே அவளுக்கு காது கேட்டா என்ன கேட்கலைன்னா என்ன? ஆனா இவனுக்கு சந்தேகம், சந்தேகத்தை எப்படியாவது தெரிய வச்சிடணுமே அப்படின்ட்டு என்ன பண்றான், மனைவியாகப்பட்டவ வேகமா வீட்டுக்கு வர்றான். அந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னா சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்கா. சரி இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நினைச்சவன் வெளியே நின்றுட்டு மனைவியை கூப்பிடுறான், பேரை சொல்லி கூப்பிடுறான். அதுவும் சும்மா கூப்பிட முடியாது இல்லையா, ஏதாவது ஒரு காரணம் வேணும்ன்றதுக்காக, ஏமா இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு கத்திருக்கிறான். உள்ள இருந்து சத்தத்தையே காணோம். இவனுக்கு பயமாயிருச்சு, ஆஹா நம்ம நினைச்சது உண்மையாத்தான் இருக்கு, அவனுக்கு காதுதான் கேட்கல. சரி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு நேரா வரவேற்பறைக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் பொண்டாட்டியை கூப்பிடுறான், ஏமா இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு கத்துறான். சத்தத்தையே காணோம். அத்தி நினைச்சது சரியா போச்சு, ஊரே ஒண்ணு கூடி காது ஏற்காத கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, கோபத்தோட நேரம் அடுப்படிக்க போயிடுறான். சமையலறைக்குள்ள போய் பொண்டாட்டியோட முகத்தை பார்த்துக்கிட்டு கத்துறான், ஏமா இன்னைக்கு என்ன குழம்புன்னு கேட்டு இருக்கான். அப்பதான் அந்த பொண்டாட்டி சொன்னாலாம், நீயும் 3 தடவை இன்னைக்கு என்ன குழம்புன்னு கேட்டேன். நான் இன்னைக்கு 3 தடவை கருவாட்டு குழம்பு சொன்னேனே, உன் காதுல விழுகலையா, உன் காதுல அவுச்சு போச்சா, உன் காதுல ஈயத்தை காய்ச்சி மூட்ட, நான் சொன்னது எதுவுமே உன் காதுல விழுகலையா அப்படின்னு கேட்டாலாம். இதுல இருந்து என்ன தெரியுது, இவன் செலுத்து பயிர ஆரம்பிட்டு இவன் பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு இருக்கிறான். இப்படித்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. தன்னிடம் இருக்கக்கூடிய குறை தெரியறதே கிடையாது, ஆனா அடுத்தவர்களை சொல்லக்கூடிய உலகம் இப்படிதான். என்ன சொல்றீங்க? யாரு? ஒரு பெண்ணு வந்து நான் செஞ்சிருந்தேன் சரி, நான் எங்க போனாலும் நான் போவேன், எங்கேனாலும் வரைக்கும் நான் பேசுறதா சரின்னு சொல்லிட்டு தகப்பன் பேச்சு கேட்கிறேன். சரி தாய் பேச்சு கேட்கிறேன், கேட்க மாட்டாங்க. சரி தகப்பன் பேச்சு கேட்கல, தாய் பேச்சு கேட்கிறேன். சரி சரி அண்ணன் பேச்சு கேட்கலாமே, அண்ணன் பேச்சாரு கேட்கலாம்ல, அண்ணன் பேச்சும் கேட்கிறேன், கேட்க மாட்டான்ல. அதுவும் இல்லாம தம்பி இருக்கானே, சரி தம்பி பேச்சு கேட்டுக்கலாமே, இப்ப தம்பி பேச்சும் கேட்கல. யாரோ சரி தம்பி பேச்சும் கேட்கல, சரி மாமி பேச்சாலும் கேட்டுக்கலாமே, கேட்கலாம்.
அதையும் கேட்கல. கேட்கலையா? எதுவும் கேட்காம அடங்கா தருமா இவ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, சொல்றத கேட்காம இவ செய்யறதா சரின்னு அப்படி நிக்கிறா. அப்படி ஆணவத்துல இருக்கா? ஆமா. ஆணவத்துல நிக்கிறா. நிக்கிற அப்படி கையை எப்படி நிக்கிறா? ஆமாங்க. இங்க பாருங்க, நான் செய்ய ஐயா அது இல்லம்மா, நான் அவ்வளவு காக நீங்க சொல்லும் பொழுது நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். நீங்க மட்டுமா? நீங்க உங்க வேலையை பாருங்க, அப்புறம் சொல்லுவாரு. இப்பதான் அமைதியா இருக்கேன். சொல்லுங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, தலிக்க ஒரு நாள் இப்படிதான் கேட்டீங்கன்னா, போற வழியில இந்த பெண்ணை பார்க்கலாம். என்னடா இவன் அப்பன் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறா, கேட்க மாட்டேங்க. தாய் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறா, அண்ணன் பேச்ச கேட்க மாட்டேங்க. அண்ணன் தம்பி பேச்சும் கேட்க மாட்டேங்கிறா, மாமி சொன்னாலே மாமி பேச்சே கேட்கணும், அதையும் கேட்க மாட்டேங்கிறா. இப்ப இவள வந்து இப்படிப்பட்டவங்க தான் நான் முதல்ல கல்யாணம் பண்ணேன். இப்படிப்பட்டவளை தான் அடக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து என்ன சொல்றேன், பக்கத்துல இந்த பெண்ணை பாக்குறேன் பாத்தீங்களா, பெண்ணை பார்க்க பாக்குறேன், நான் பாக்குற மாதிரி இப்படி பாக்குற மாதிரி தாங்க பாக்குறது நிறைய விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, நீங்க பாக்குறது குழப்பத்தனமா இருக்கு. இங்க பாருங்க, கேக்குங்க, பாக்க நிறைய விஷயம் இருக்கு. சரி சொல்லுங்க. அப்ப இந்த பெண்ணை திருமணம் செய்யும் சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறேன். சரி, வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கறேன். பொண்ணு கேட்கும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்றாங்க, இருக்கட்டும்மா, அடங்காத்தனமாக இருக்கட்டும், இவ்வளவுதான் கட்டிட்டு போவேன் அப்படின்னு ஒத்த நான் கேக்குறேன், இது அடங்கா பிடாரி, இதுல கட்டிட்டு என்னடா பண்ண போற? அப்படித்தாங்க. அப்படின்னு பக்கத்துல வந்து சொல்றத கேட்கணும்ல, அதான்மா சொல்றத கேட்கணும்ல. ஆனா இந்த அடங்கா பிடாரிய கல்யாணம் பண்ணி இவளை அடக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நினைப்பாங்க. அம்மா, யாரு நினைச்சேன்லப்பா, அவளை கட்ட போறேன். பேரு இவளை பேர் சொல்லணுமா? தேவையில்ல இருக்குல்ல. பாருங்களே, ஏன் கேட்டீங்கன்னா பேர்லயே வருதுங்க, அடங்கா பிடாரி. அடங்கா பிடாரிய வந்து அடக்கிறானா அவன் பேர் என்னையா இருக்கா இல்லையா? இருக்குல்லங்க, பேர் சொல்லு. அவன் தாங்க ரவிதரன். தம்பி, நான் எதிர்பார்க்கவே இல்லை தம்பி. சரிப்பா. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, சரி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணி என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 பொருள் மட்டும் எனக்கு போறேன். சீர் சங்கத்தை மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? ஆமாங்க, நாய்க்குட்டி. இனிமே நீங்க மாப்பிள்ள. ஒரு நாய்க்குட்டி. நாய்க்குட்டி. ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு. ஒரே நாய்க்குட்டியா? ஆமாங்க, ஒரு நாய்க்குட்டி தாங்க. ஓகே. அப்புறம் ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேவல் ஒண்ணு. சேவல்? ஒரு சேவல். எனக்கு இந்த 2 போதும், உங்க பொண்ணு 3 மட்டும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி இரவு நேரத்துல என்ன பண்ணிருக்கு, நாய் பார்த்த உடனே, ஆளை பார்த்த உடனே குறைக்குதுங்க. அப்ப குறைக்கிறத பார்த்த உடனே, சத்தத்தை கேட்ட உடனே சொல்லி பாக்குறேன், வெளியில வந்து பேசாம இருக்கியாங்க. சரி, நீ குறைச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு பிடிக்கல, ஆமா, எனக்கு காது வந்து வலிக்குது, அதனால பேசாம இருன்னு சொல்றேன். யாரு பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு, பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு நாயை போய் சொல்லிட்டு கேட்கல, பார்த்த மறுபடியும் குறைச்சுக்கிட்டே இருக்க. பக்கத்துல எடுத்து அறுவாங்க, வெட்டுமே கழுத்து ஒரே வச்சா. ஆமாங்க, பக்கத்துல வச்சிருந்தத எடுத்து வெட்டுற நாய் விட்டுட்டு தலைவர். அப்புறம் இவன் பார்க்கறான், இப்படி பார்த்துட்டு என்னடா சொல்லி பார்த்தா வெட்டிட்டானே. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிஞ்சு வச்சு நாயை தூக்கி போட்டா. மறுநாள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சேவல் வந்து காலையில என்ன பண்ண வேலையை செய்யும்ல, கூவுல. நீ காலையில எந்திரிச்சு கூறுது, எனக்கு தூக்கத்தை சொல்றதை கேளு, பேசாம கூவாம பேசாம இருந்து சொல்ல. அருவாளை எடுத்து சேவலை கழுத்து, என்னடா கழுத்து. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா நம்மளையும் கழுத்து வெட்டி விடுவானோ அப்படின்னு ஒரு பயத்துல, அதுக்கப்புறம் நினைச்சீங்கன்னா புருஷன் பேச்ச கேட்கறது நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள அவளுக்கு என்ன வந்துச்சு, நினைக்கிறா. அவளுக்கு மனசுக்குள்ள என்ன இருக்கு, பயம் வந்துருச்சு. என்னடா சொல்லி பார்த்தேன் கேட்கறீங்க, முதல்ல வந்து நாயை வெட்டினேன், அடுத்து வந்து சேவலை வெட்டினேன், நம்ம ஏதாவது பேசணும்னா நம்மளை ஏதாவது நம்மளை வெட்டிடுவானோ அப்படின்னு அவங்களுக்கு பயந்துருச்சு. அவனுக்கு என்ன கேட்ட, அப்ப பயந்து வைக்கணும். இதை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க, இப்படி ஒரு ஆண்மகன் வந்து நினைச்சாங்கன்னா நினைச்சிருந்தா விட்டுவிடுவார். ஆனா
இவ்வளவு இருந்தாலும் நான் ஏன் இந்த இடத்துல வந்து இவங்கிட்ட வந்து கேட்டு நிக்கிறேன்? ஏன் இந்தங்க தாரம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா என்ன என்ன சொல்றீங்க? ஆமாமா தாரம்? தாரம் தாரம்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க எதை கொடுத்தாலும் வரக்கூடிய ஒரு புண்ணியவாங்க. அவங்கள போய் தாரம் சொன்னா ஈஸியா இங்க சொல்லிடுவாங்க. பாருங்க ஏன் தாரம்ல சொல்றதே கிடையாதா? கடையில போய் கேட்டோம்னா சொல்றாங்கல்லங்க சில்லறை நாளைக்கு தாரங்க சாயந்தரம் நாளைக்கு தாரங்க சொல்றாங்களா இல்லையா? ஆமா. அது மாதிரி நீங்க ஒரு தடவை தாரங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஆமா நான் கேட்கிறேன். தாரம் சொல்றதுல என்ன உனக்கு பிரச்சனை? 10 அறிவாளிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முட்டாள் போய் சேர்ந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த முட்டாள பேசி பேசியே திருத்தி நல்வழியாக்கிடுவாங்க. ஆனா 10 முட்டாள்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு அறிவாளி போய் மாட்டினான்னு வச்சுக்கோங்களேன், அவனையும் இல்ல இல்லைன்னு சொல்லி அவனையும் முட்டாளாக்கிடுவாங்க. இந்த மாதிரிதான் நிறைய பேர் தெரியுறாங்க. அண்ணன் உங்களை போய் நான் சொல்ல வேண்டாம். எதுக்கு அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு வகுப்பு பள்ளிக்கூடம் வந்து பெரிய பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு அதிகாரி என்ன செய்வார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து ஆய்வு பண்ணுவார். பள்ளிக்கூடங்கள்லாம் எப்படி இருக்கு, வகுப்பறையெல்லாம் சுத்தமா இருக்கா, பாடங்கள்லாம் எப்படி நடந்துறாங்க அப்படின்னு மேலதிகாரி பார்ப்பாரு. இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உங்களை மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி வர்றாரு. ஆமா சொல்லு. வர்றாரு. வந்து வரும் பொழுது அந்த நேரம் பார்த்து ஒரு வகுப்பறையில நுழைகிறாரு. என்ன பாடம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ் பாடம் நடந்துட்டு, அதுவும் இலக்கியத்தை பத்தி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த ஆய்வாளர் பார்த்து அந்த ஆசிரியர்கிட்ட கேட்கிறாரு, என்ன ஆசிரியரே, மாணவர்கள் எல்லாம் எப்படி பாடம் கத்துக்கிறாங்களா, நல்லபடியா கத்துக் கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாரு. உடனே அந்த ஆசிரியருக்கு ஒரு பெருமை, ஆமா என்னுடைய மாணவர்கள் எல்லாத்துலயுமே சிறந்தவங்க, நீங்க வேணா சோதிச்சு பாருங்க அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்லி இருக்கிறாரு. உடனே இந்த ஆய்வு பண்ண வந்தார் பாத்தீங்களா அந்த அதிகாரி, அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மாணவர்கள் ஒருத்தரை பார்த்து சொல்லல, அந்த மாணவரை பார்த்து ஆய்வு அதிகாரி சொல்றாங்க, ஒரு மாணவனை பார்த்துட்டு எழுந்துறா, தமிழ் பாடம் நடந்துகிட்டு இருக்கு, நான் வேற எதையும் கேட்கல, இலக்கியத்துல இருந்து நான் கேட்கிறேன். அந்த நேரம் பார்த்து ராமாயணத்தை பத்தி நடத்தின காரணத்தினால அப்பதான் அந்த ஆய்வு அதிகாரி கேட்கிறாரு, வேற ஒண்ணும் இல்லப்பா, ஜனக மகாராஜா வச்சிருந்த வில்லு வச்சிருந்தாரு, அந்த வில்ல உடைச்சுனா ராமனாகப்பட்டவர் சீதையை திரும்ப முடிச்சாரு. இதுதான் கதை. அந்த ஆய்வு அதிகாரி அந்த மாணவனை பார்த்து கேட்கிறாரு, இந்த ஜனக மகாராஜா வச்சிருந்த வில்ல உடைச்சது யாருப்பா அப்படின்னு மாணவனை பார்த்து கேட்க, அதுக்கு அந்த மாணவன் என்ன திரும்ப பதில் சொல்லி இருக்கிறான், சத்தியமா நான் உடைக்கல ஏன் இருக்கிறான். உடனே இந்த ஆய்வு அதிகாரிக்கும் கோவம் வந்துருச்சு, ஏண்டா ராமாயணத்துல ஜனக மகாராஜா வச்சிருந்த வில்ல யார் உடைச்சதுன்னு கேட்டா சத்தியமா நான் உடைக்கலன்ற அப்படின்னு ஆசிரியரை பார்த்து கோவப்பட்டாரு. என்னங்க நீங்க பாடம் நடத்துறீங்க, இதான் நீங்க பாடம் நடத்துற லட்சணமா அப்படின்னு ஆசிரியரை பார்த்து திட்டினோடனே அதுக்கு ஆசிரியர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு, அவன் ஒரு முட்டா பேரா இருந்திருப்பான். ஆசிரியர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா, அவன் அப்படிப்பட்ட பயன்லாம் இல்ல, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஐயா அப்படின்னு ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். உடனே இந்த ஆய்வு அதிகாரிக்கும் கோவம் வந்துருச்சு, ஏன்னா மாத்தி மாத்தி இப்படி சொல்றாங்க, ஒருத்தன் சத்தியமா எனக்கு தெரியாதுன்றான், ஆசிரியரை கேட்டா அந்த பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லைன்னு சொல்றான், என்னடா நடக்குது இந்த பள்ளிக்கூடத்துல அப்படின்னு நேரா தலைமை ஆசிரியருடைய அறைக்கே போயிட்டாரு. சரி என்னங்க பாடம் நடத்துறீங்க, என்ன நீங்க வகுப்புல நடத்துறீங்க, ஒரு பாடம் ராமாயணத்துல இருந்து கேட்டா மாணவனுக்கு சொல்ல தெரியல, ஆசிரியருக்கும் சொல்ல தெரியல, ஜனக மகாராஜா வச்சிருந்த வில்ல யார் உடைச்சதுன்னு கேட்டா மாணவன் சொல்றான் சத்தியமா எனக்கு தெரியாதுன்றான், ஆசிரியர் அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லைன்றான், என்ன நீங்க எப்படி அப்படின்னு கோபத்தோடு கேட்கும் பொழுது அப்பதான் தலைமை ஆசிரியர் சொன்னாரா, ஐயா கோபப்படாதீங்க, நான் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்து 2 மாதம் தான் ஆகுது, அதனால இந்த விஷயத்த பெருசு பண்ணாதீங்க, அந்த வில்லுக்கான காசு எவ்வளவு சொல்லிருக்க நான் கொடுத்துறேன். அப்ப எப்படி இருக்கிறவன் அண்ணே எங்க இருந்து வர, ஐயோ இடம் திறக்கலையே, போயிட்டு வந்துட்டியா, சரி வாங்கிக்க. என்னது ஏடா அப்பா போப்பா போதுப்பா, போயா போயா
கொடுமையே நாளைக்கு கொடுத்து நீ பயப்படாதவா அந்த மாதிரி அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்களே அது ஒரு வராது. ஆமா ஒரு கிள்ளி வரும் இருக்கிட்டு இருந்தாலும் நீங்க தேடி வந்த மான் இல்ல. அது மட்டும் இல்லாது மான் எப்பேற்பட்ட மான் எப்படி இருக்கும் அப்படின்ற அங்க அடையாளங்கள் சொல்லுங்க. அதற்கு ரொம்ப சொல்லுங்க. அழகான அற்புதமான இந்த மான் பத்தி என்ன கேட்டீங்கன்னா 2 விதங்களை சொல்லலாம். ஒண்ணு சிற்று பேரின்பமா. அது எப்படி தெரியுமா? பேரின்பத்தோட எங்க மானை எப்படி சொல்றேன் அப்படின்னா பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே காயாத கனல் பாயே கவனேந்தி விளையாடும் கலையினமே தாயாகி மாமனை கண்டது போல் புன்முறுவல் செய்தாலும் தாயாதமா ஜாதிமா பாயாதமா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பாவினாவை போல வந்த பாவி அல்லவா நீயும் பாவி தேடி ஓடி வந்த காடை அல்லவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா
குளிக்கிறவள குளிருது. அண்ணா அண்ணா ஐயோ அந்த வந்துடாம அண்ணா அண்ணா என்னதான் காதலிக்கிறேன் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் வாழ்ந்தா உன் கூட தான் வாழ். ஆமா பொய் சொல்ற பொய் 4 வருஷமா அண்ணா யாரா இருக்கும் அவரு? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. நம்ம முருக பெருமான கடவுளை வணங்கு. பொறுமா அடங்கிறோமா மனம் படைத்து நினைப்பதற்கு வள்ளி வள்ளி வேடுவனாக வந்ததும் நானே உமக்கு வேண்டியதை கேட்கிறேன். சுவாமி பிராணநாதா எல்லாம் தங்களுடைய திருவிழா அல்லதா? ஆம். எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும். என்ன வரம்? தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலம் வந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்படும். அப்படியாகட்டும். வள்ளி தீவானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை பெறுகிறேன். அண்ணா அழுகாத நாளைக்கு நாடு சிறுக்கு மனநல மனப்பையன நாடு சிறுக்கு மனநல மனப்பையன பணியை கூட பாராமல் நிகழ்ச்சியை கண்டுபிடித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் அன்பு உள்ளவர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ கவனிக்கும் அன்பு நண்பர்களுக்கும் எங்களை நாடக சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இங்கே சிறப்பாக முறையில் நாடகத்தை அமைத்து கொடுத்த ஏஎஸ் மணியன் ஆடியோ சார்புகளுக்கும் அவருடைய குடும்ப சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். தயவுசெய்து நாடகம் முடிந்து விட்டது. அவங்க வீட்டுக்கு போக முடியும் கால் கொடுங்க. போங்க நீ ஏற மாட்டேன் மணி முடியாமல் ஏதாவது போச்சுன்னா எங்களுக்கு பாவத்துக்கு நாங்கள் ஆளோம் போங்க.